ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பேட் மியான் சோட்டி மியான். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப், மணிஷி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அலி அஃபாஸ் சஃபர் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் விற்பனைகளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஏப்ரல் மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியாலயா நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஆனந்த் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் படையில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு இந்த படத்துக்கான ஓட் ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதாக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓட் ரைஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களா. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கில்லி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா தரணி அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2004 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ரீரிலீஸ் ஆக போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி இப்போ 40 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க தேட்டரில். இந்த படத்தை எப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓடிடி தளமான ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சவுத்தில் கம்மிங் ஜூன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னமும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஆவேசம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஃபகத் ஃபாசில், சஜின் கோபு, பூஜா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ஜித்து மாதவன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் படைகளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓடிடியில் மலையாளத்தில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க அமேசான் பிரைமில். இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி அப்படி இல்லைனா 14ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.